ஃப்ரெண்ட்ஸ் இத பாத்தீங்களா போன வாட்டி இந்த ஆப்ரான் எவ்வளவு கரையா இருந்தது நிறைய ஃபுட் ஸ்டெயின்ஸ் வந்து இருந்தது எல்லாமே நம்மளோட சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷால எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்களேன் எஸ் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோல என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம மறந்து போன ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி வந்து பண்ண போறோம் புளியிட்ட கீரை சோ வாங்க செய்ய ஆரம்பிப்போம் கீரை வந்து கலர் மாறாம குக் பண்றதுக்கு நான் ஒரு டிப்ஸ் வந்து கொடுக்குறேங்க ஒரு பிஞ்சு வந்து சுகர் போட்டீங்க அப்படின்னா கலர் வந்து மாறாது ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு கீரையை கட் பண்ணி எடுத்துப்போம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி குக் பண்ணலாம் புளி தண்ணி வந்து இதை பாருங்க நனைச்சு வச்சிருந்தேன் ஊற வச்சிருந்தேன் இப்போ வந்து நல்லா கரைச்சு எடுத்துப்போம் ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு புளியிட்ட கீரை வந்து பண்றோம் நம்ம புளியிட்ட கீரை ரெசிபி வந்து ஸ்டார்ட் பண்றோம் நல்லெண்ணெயில கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு பெருங்காயம் வரமிளகா ஒரு 3-4 ஒரு வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி புளி தண்ணியை விட்டுடலாம் திரும்பவுமா நாட் அகெயின் ஆனா இதெல்லாம் கிச்சன்ல சகஜம் தாங்க ஆனா நான் வந்து ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறது இல்ல ஏன் தெரியுமா நம்ம கிட்ட இருக்கு சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷ் சர்ஃப் எக்ஸல் உள்ளே புளி தண்ணிக்கார வெளியே புளி கொதிக்கும் போது தேவைக்கேற்ற உப்பு சேர்த்துடலாம் வெல்லம் வந்து ஆப்ஷனல் தான் நான் வந்து கொஞ்சோண்டு வந்து சேர்க்கிறேங்க அப்படி சேர்த்தோம் அப்படின்னா புளியிட்ட கீரை வந்து டேஸ்டா இருக்கும் புளி தண்ணி வந்து இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு மீன்வைல் பாத்தீங்கன்னா நம்ம வந்து பொட்டாட்டோ ஃப்ரை வந்து ரெடி பண்ணிடலாம் ஜஸ்ட் நார்மலா நம்ம பண்ற மாதிரி தான் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் பெருங்காயம் சாம்பார் பொடி காரப்பொடி உப்பு எல்லாம் போட்டு நான் இப்பதான் வேக விட்டு எடுத்திருக்கேன் குக்கர்ல இருந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எண்ணெயில எடுத்துப்போம் தாளிக்க வேண்டியதெல்லாம் உருளைக்கிழங்கு கறியில வந்து நான் சொன்ன மாதிரி போட்டாச்சு மஞ்சப்பொடி ஒரு 1/2 ஸ்பூன் காரப்பொடி 1 ஸ்பூன் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுங்க நல்லா ரோஸ்ட் பண்ணுவோம் புளி தண்ணி பாருங்க எல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா சுண்ட வந்துருச்சு இப்படி சுண்ட வரணும் அப்பதான் வந்து புளி தண்ணி கொதிச்சாதான் நல்லா இருக்கும் இல்லாட்டா நல்லா இருக்காது ரொம்ப ஓவர் புளிப்பா இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கீரையை வந்து சேர்த்துடலாம் நான் வந்து கொஞ்சம் கீரையை வந்து அரைச்சி வச்சேன் கொஞ்சம் கீரை வந்து அப்படியே வந்து சேர்க்கிறேன் ஓகே ஸோ கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு இது வந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதுங்க ஏன்னா கீரையை வந்து நம்ம ஆல்ரெடி வேக விட்டுட்டோம் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்கலாம் கலர் மாறாம இருக்கு பாருங்க கீரை வந்து எவ்வளவு கிரீனா இருக்கு ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு சுகர் போட்டிருக்கோம் அதனால புளியிட்ட கீரை சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க ஆனா அதோட இங்க கரையும் ஆயிடுச்சு ஆனா நமக்கு டென்ஷன் வேண்டாம் சர்ஃப் எக்ஸல் உள்ளே கீரை கரை வெளியே இந்த வெயில் காலத்துல லஞ்சு சாப்பிடுறது மோர் இல்லாம எப்படிங்க மோர்ல கொஞ்சம் உப்பு பெருங்காயம் அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி போட்டா டேஸ்டா இருக்கும் ஸோ நம்மளோட சமையல் வந்து ரெடி புளியிட்ட கீரை உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அதுக்கப்புறமா சாதம் ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ்க்கு ஈடே கிடையாதுங்க அவ்வளோ நல்லா இருக்கு ஸோ என்னைக்காவது இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபிஸ் மறந்து போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திரும்பவும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வெயிலுக்கு என்ன தேவை அப்படின்னா மோர் வந்து தேவை இது பாருங்களேன் சாப்பாடு கதை விழுந்த சோடு தெரியாம எவ்வளவு அழகா கிளீனா இருக்குன்னு நம்மளோட சர்ஃப் எக்ஸல் குவிக் வாஷோட ஹெல்ப்பால உண்மையா தாங்க சொல்றாங்க சர்ஃப் எக்ஸல் உள்ளே சாப்பாடு கதை வெளியே